ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஹீரோ வந்து அந்த லெட்டரை படிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ ஈவ் வந்து என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா, எங்கள் அப்பாவுமே ஒரு அஸ்ட்ரானட் தான், ஆனால் ஸ்பேஸில் அவரோட ஃப்ரெண்டை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து இறந்து போயிட்டார். அவர் இந்த ஸ்பேஸ் வாக் போகிறதுக்கு முன்னாடி எனக்காக ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வச்சுருந்தாரு. அந்த லெட்டரில் ஒரு வேளை நீ இந்த ஸ்பேஸுக்கு வர அப்படின்னா ஏதாவது ஒரு சாம்பிள்ஸோ இல்லை ஏதோ ஒரு அனிமல்ஸையோ நீ எடுத்துகிட்டு வருவ. இங்கே வந்த அப்படின்னா எல்லாமே ஒன்று தான், நீ எல்லாத்தையுமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த லெட்டரில் எழுதியிருந்திருப்பார் போல். அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதை படிக்க ஹீரோக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதே சமயம் வெளியே பார்த்திங்கன்னா ஈவுக்கு முடியல. அந்த ஹூக்கை தான் எடுக்க ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா அந்த லெட்டரில். அது மட்டும் இல்லாமல் இன்னுமே நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா எழுதி வச்சுருக்கா. நீ வந்து அந்த ஈக்களை நல்லபடியாக பார்த்துக்கணும், ஏன்னா அந்த ஈ வந்துட்டு குழந்தைய பெற்றுக்க போகுது. ஸோ அதோட டெம்பரேச்சர் எல்லாத்தையுமே கரெக்டாக மானிட்டர் பண்ணு. அப்புறம் நம்ம அந்த எலி இருக்குல்ல, அதுக்கு வந்து ஆயில்மெண்ட் எல்லாமே போட்டு விடு, பார்த்து வலிக்காமல் போட்டு விடு. அது மட்டும் கிடையாது, நீ இந்த ஸ்பேஸ்க்கு வந்ததுலேருந்தோ இனிமே பாத்ரூம் வந்து போகவே இல்லை. அது உன்னோட உடம்புக்கு தான் ரொம்பவே கெடுதல். அதனால் என்னோட ஒரு பிளேஸில் வந்துட்டு நான் நிறையா மெடிசன்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ அதை எடுத்து சாப்பிடு அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்கு. இதை கூடவா எழுதி வச்சுருக்கா அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட பிளேஸ்க்கு வந்து அதை தேடி பார்த்துட்ருக்கான். இந்த சைட் பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஹூக்கை வந்து பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. இந்த சமயம் பார்த்திங்கன்னா பயங்கரமான அலாரம் அடிக்குது. ஏன்னா அவங்க உடம்புல இருந்து ப்ரெஷரு எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே கம்மியாயிட்டே இருக்குது. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி. அங்கே ஐஓயில் இருக்காங்களா, அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஷாக்காக தான் ஆகுறாங்க. சைடை சாண்டியை காட்டுறாங்க. இவன் பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், இவன் இந்த பொசிஷனில் இருக்கிறது வந்துட்டு ஆபத்து. ஸோ அவளை நான் வேற ஒரு டைரக்ஷனுக்கு மாத்துறேன் அப்படின்ட்டு வேற ஒரு சேஃபான பொசிஷனுக்கு பார்த்தீங்கன்னா அவன் மாத்திட்டு இருக்கான். அப்போ இவளும் பார்த்தீங்கன்னா லைட்டா கண்ணு முழிச்சு பார்க்குறா. கேட்குறாங்க, நீ ஓகேவா அப்படின்ட்டு. ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அவளுக்கு சுத்தமாக முடியலை. அதுக்கப்புறமா ஜின்னை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த சூட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டான். நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த சைடு நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் விஷயமே தெரிய வருது, இவன் இந்த மாதிரி ஆபத்தான ஒரு சிச்சுவேஷனில் இருக்கா அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக ஹீரோவை பார்க்குறா. அந்த சிச்சுவேஷன்லுமே அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே ஜின்னை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த சூட்டை போட்டுட்டான். அந்த சூட்டை போட்டதுக்கு அப்புறமா டீகம்ப்ரெஷன்லாம் பண்ணணுமா. ஸோ அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கா. அதுக்கு இன்னி 15 நிமிஷம் இருக்கான். ஸோ அதை முடிச்சதுக்கு அப்புறமா நான் போயிட்டு எப்படியாவது ஈவை காப்பாற்றிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஈவ் பார்த்தீங்கன்னா நான் ஓகே தான், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளியே பயங்கரமான கோல்டாக இருக்குது, ஆனால் நீ நல்லா இருக்கிறதா சொல்கிறியா, எவ்வளோ நேரம் நீ இப்படியே இங்கே இருப்ப அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கான். அந்த பிள்ளைக்கு கேட்குதா இல்லையான்றதே தெரியல. ஸோ ஒரு மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா திரும்பவும் அப்படியே கண்ணை மூடும்போது, இல்லை கண்ணை மூடாத, கண்ணை தரன்ற மாதிரி கத்திட்டு இருக்கு. இவங்களும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. என்ன நீ ஓகே தானே, நீ ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் ஓகேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட ப்ரெஷரு, ஹார்ட் பீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ராப் ஆகுது. ஒரு மாதிரி அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவனுக்கு கத்தி பார்த்துட்டு ஒரு மாதிரி அங்கேருந்து போகிறான். அவன் போனதுக்கப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா டபக்குன்னு கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஹீரோவை காணோம். அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த சீஃப் வந்து கேட்குது, டீகம்ப்ரெஷன் இன்னுமா முடியல, எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு. எனக்கு இது போதும், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆனால் ஈவ் பார்த்தீங்கன்னா விட மாட்டுறாங்க. இல்லை நீ டீகம்ப்ரெஷன் பண்ணு, இல்லைன்னா அது உன்னோட உயிருக்குமே ஆபத்து அப்படின்ட்டு. ஸோ அந்த சீஃப்மே சொல்லிட்டு இருக்காங்க, ஆமாம் நீ அவளை காப்பாற்ற போய் நீ வந்து பிரச்சனையில் மாட்டிக்க கூடாது, ப்ரோட்டோகால் எல்லாத்தையுமே நீ ஃபாலோ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜின்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கா, என்னை ஸ்டாப் பண்ணாதீங்க, அப்போ அவங்கள அப்படியே சாக்க விடலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது ஒரு மாதிரியான சத்தம் கேட்குது டம்முன்னு. இவங்களுக்குலாம் ஒரு மாதிரி பயமாயிருது. என்னாச்சு அது எங்கேருந்து வருது அப்படின்னு. ஈவுக்கும் பார்த்தீங்கன்னா என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இவங்க வந்து அந்த ஈயை வச்சுருப்பாங்கல்ல, அது பார்த்தீங்கன்னா அந்த கூட்டில் இருந்து அப்படியே வெளியே வருது. அதே சமயம் ஐஓஇலேருந்து சொல்கிறாங்க, யாரோ ஒருத்தவங்க ஸ்பேஸ் கிராஃப்டோட மூடியை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு. யாரா அந்த வேலையை பார்த்தது அப்படின்ற மாதிரி பார்த்தா வேற யாரு, ஹீரோ தான். அந்த மூடியை பிடிச்சிக்கிட்டு அப்படியே காற்றுல இங்கிட்டு அசைஞ்சிட்டு இருக்கான். அம்மான்னு கத்திக்கிட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுறாங்க. காங் பார்த்தீங்கன்னா அட பைத்தியக்கார பையில யானா இந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஈவ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, டே நீ டீகம்ப்ரெஷன் பண்ணாமல் வந்திருக்க, மரியாதையாக உள்ளே போ, இல்லைன்னா நீ செத்துருவாடா அப்படின்னு. இல்லை நான் போக மாட்டேன், அந்த சேஃப்டி ஹூக் எங்கே இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். டே ஆக்சிஜனே இல்லாமல் நீ வெளியே வந்திருக்கடா, தயவு செஞ்சு உள்ளே போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா கேட்கவே மாட்டான். ஸோ அந்த ஐஓஇலேருந்து அந்த டாக்டர் வந்து சொல்கிறாங்க, நீ டீகம்ப்ரெஷன் பண்ணலை, ஆக்சிஜன் இல்லாமல் நீ செத்துருவாடா, உள்ளே போடா அப்படின்னு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா சொன்னதையே தான் ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கான். இல்லை
அந்த சேஃப்டி ஹூக் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க, நீ சாகிறதை என் கண்ணால் பார்க்க முடியாது, அது எங்கே இருக்குது எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரியே தான் கேட்டுட்டு இருக்கான். பாரு எனக்கே ஃபீல் ஆகுது, நான் இன்னி கொஞ்ச நேரத்தில் செத்துருவேன், தயவு செஞ்சு நீ உள்ளே போய் தொலை, நீ செத்து போயிடாத அப்படின்னு. அந்த ஹூக் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவன் திரும்பவுமே கேட்குறான். மீனாக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷேக் ஆயிடுது. சரி ஓகே இவன் வெளியே போயிட்டான், அட்லீஸ்ட் இவனாவது அந்த வேலையை பார்க்கட்டும் அப்படின்னு. டேய் நீ நேராக போடா, அங்கிட்டு லெஃப்டில் போடா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ ஜின்னும் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வந்துட்டு இவ சொல்கிறது கேட்குறா. ஆமாம் இவனை நம்ம லீட் பண்ணலாம் அப்படின்ட்டு, நீ நேராக போ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சு வந்துட்டு இருக்கான். இப்போ எங்கடா இருக்கு, இப்போ எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது உன்னோட லெஃப்டில் தான் இருக்குது அப்படி. இவனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே மேலே வந்துட்டு இருக்கான். இப்போ சொல்லுங்க ரைட்டா இல்லை லெஃப்டா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எங்களை மன்னிச்சிரு, எங்களால் இதுக்கு மேலே பார்க்க முடியலை அப்படின்ட்டு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. இல்லை நான் கிவ் அப் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி திரும்பி ஈவை பார்க்குறான். இவன் அந்த ஹூக்குக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கு. உன்னால் பார்க்க முடியும் ஈவ் அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது அவங்க மூச்சு திணறி போய் இருக்கா. அவளுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்கவே இல்லை. சிவன் பார்த்தீங்கன்னா கத்துறான், ஈவ் உன்னால் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்டு கத்துறானா, கண்ணெல்லாம் கலங்குது. ஒரு மாதிரி கோபம் அழுகை எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்களே அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறா, உன்னோட லெஃப்டில் தான் இருக்கு, என்னோட லெஃப்டா அப்படின்ட்டு. இவனும் பார்த்தீங்கன்னா லெஃப்டில் அப்படியே கையை வச்சு பார்க்குறான், ஆனால் எட்டலை. இன்னி கொஞ்சம் முன்னாடி போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அப்படியே வந்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே இவனாலையுமே முடியலை. ஸோ இவன் என்ன நினச்சான்னு தெரில, டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணிடுறான். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா உயிரே இல்லை, அடப்பாவி என்னடா பண்ணிட்ட அப்படின்னா. நல்ல வேலையா அவன் பார்த்தீங்கன்னா அந்த ஹூக்கை வந்து பிடிச்சிக்கிறான். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் உயிரே வருது. ஒரு மாதிரி திட்டிகிட்டு இருக்காங்க, படுபாவி பையில ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு. அப்போ சாண்டி வந்து சொல்லிட்டு இருக்கான், நம்ம வந்துட்டு ஹீரோயினை உள்ளே எடுத்துடலாம் அப்படின்னு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஹூக்கை அவளோட கையில் கொடுக்குறான். ஃபஸ்ட்டு போ அப்படின்னு. ஏய் நீ ஃபஸ்ட்டு போடா அப்படின்ற மாதிரி அவள் சொல்லும்போது நான் சொல்கிறேன்ல நீ ஃபஸ்ட்டு போய் தொலை அப்படின்னு. அதனால் அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகிறா. இதுக்கப்புறம் இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக உள்ளே வந்து அந்த டோரை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுறான். ஈவ் பார்த்தீங்கன்னா கத்துறாங்க, டே உனக்கு ஓகே தானே, நீ ஓகேவா அப்படின்னு. அங்கிட்ட இருந்து சத்தம் கேட்குது, ஈவ் நீ தயவு செஞ்சு பேசாத, ஓ நிலைமே ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே அன்கான்ஷியஸாக தான் கிடக்காம அவனுக்கு என்ன ஆச்சுன்றது தெரில. அதே சமயம் ஹீரோவோட ஃப்ரெண்டை கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா வானத்தை பார்த்து கத்திட்டு இருக்கான், டே ஏன்டா ஃபோனையே எடுக்க மாட்டேற, செத்துட்டியாடா இல்ல செத்துக்கிட்டு தான் இருக்கியாடா, என்னடா நடக்குது அப்படின்னு. இதுக்கப்புறம் அந்த சேர்மனை தான் காட்டுறாங்க. அந்த டாக்டர்ஸ் கூட தான் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவன் வந்து அந்த ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டான். அட்லீஸ்ட் 3 கருவாது கண்டிப்பாக உண்டாகும், பூமிக்கு அதை சேஃபாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா எல்லாமே சக்ஸஸ் தான் அப்படின்னு. இதை கேட்டால் அந்த ஆள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆனந்தத்தில் இருக்காப்புல. இங்கிட்டு இந்த ஃப்ரெண்டுக்காரன் பார்த்தீங்கன்னா சாயோட அண்ணியை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. உங்களுக்கு ஹீரோ வந்து ஃபோன் பண்ணானா அப்படின்னு. இல்லை நான் பண்ணேன், அவன் எடுக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனும் நடந்த விஷயங்களை சொல்கிறான். அதான் அந்த கூலரை பற்றி எல்லா விஷயமும் சொல்கிறான். எனக்கு தெரிஞ்ச அவன் செத்துட்டான்னு நினைக்கிறேன், அந்த எக்கை எடுக்க போய் அவன் செத்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அவங்களுக்குமே என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா அந்த சேர்மன் உள்ள வந்துட்டு இருக்கான். ஸோ இவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு ஒரு கபோர்ட் மாதிரி இருக்கா, அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறான். இந்த சேர்மனும் ஒரு டாக்டர் தான் வந்திருப்பாங்க. இப்போ உங்களுக்கு எல்லாமே ஓகே தானேண்ணா, எல்லாமே ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. இதுக்கப்புறம் அந்த சேர்மன் சொல்கிறாப்புல, இங்கே பாரு காங் வந்து அந்த ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நீ வந்துட்டு இந்த வேலை எல்லாத்தையுமே குவிட் பண்ணிவிட்டு ப்ரெக்னன்சிக்கு வந்துட்டு ரெடியாக அப்படின்னு. இவங்க எதுவுமே சொல்லலாம், அமைதியாக இருக்காங்க. அந்த குழந்தைய பயங்கரமாக நான் வளர்க்க போகிறேன், ரொம்ப ரிச்சாக ராயலாக. அவனுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்லாம் பயங்கரமாக கற்றுக் கொடுத்து இந்த கம்பெனியை அவனோட கையில் தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு. ஆனால் இந்த அம்மா பார்த்தீங்கன்னா என் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நானும் அவனும் இங்கேருந்து போயிடும் அப்படின்னு. என்ன சொல்கிறேன்? ஆமாம், நீங்கள் வந்து ரொம்ப செல்ஃபிஷான ஒரு ஆள். உங்களோட காரியம் நடக்கணும் அப்படின்றதுக்காக ஒருத்தவனோட உயிரை பணைய வச்சு நீங்கள் அந்த ஸ்பேஸ்க்கு அமுச்சு வச்சுருக்கீங்க. அவன் இப்போ ஆல்மோஸ்ட் சாகிற கண்டிஷனில் தான் இருக்கான். உங்களை மாதிரியும் என் பிள்ளை வந்துருச்சுன்னா அதனால தான் நீ என்ன பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் அவர் கத்துறாரு. நான் கரெக்டாக தான் பேசுகிறேன். உங்கள் பையனுக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணுறது எதுவுமே பிடிக்காது. ஆனால் நீங்கள் அவரை ஃபோர்ஸ் பண்ணி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போக சொன்னீங்க, அதனால தான் அவர் இறந்தே போயிட்டாரு அப்படின்னு. அப்போ என் பையன் செத்து போனதுக்கு காரணம் நான் தான் சொல்ல வரியா, எல்லா பழியுமே ஏன் மேலே தான் போடுறியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தெரிஞ்சுக்கிட்டா சரிதான் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையாக ப்ரெக்னன்சிக்கு ரெடி ஆகு.
அவன் வந்துட்டு என்னோட பேரன், நான் அவனை பார்த்துப்பேன் அப்படின்ட்டு அந்த ஆளுங்க வந்து போயிட்டே இருக்காரு. இந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப மோசமான ஆளாக தான் இருப்பான் போலயே அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுக்கப்புறமா அந்த டாக்டர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு இருக்கான், என் மருமகளை வேலையை விட்டு தூக்குங்க, இல்லைன்னா உங்களை நான் வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அதான் அந்த சாய் இருக்கால, அவன் வந்துட்டு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துட்டு இருக்கா, நானும் ஹீரோவும் வந்துட்டு கல்யாணம் பண்ண போறோம் சீக்கிரமாவே அப்படின்ட்டு. இதை பார்த்தா அவர் பார்த்தீங்கன்னா இன்னுமே கடுப்பாயிட்டு இருக்காரு. ஹீரோவோட அந்த ஆன்டிஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம பையனுக்கு கல்யாணம் ஆக போகுது, அப்போ வாங்க நம்ம ஷாப்பிங்க்கு போகலாம் அப்படின்ட்டு அவங்க ஒரு சைடு வந்து குதிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் தான் நடந்துட்டு இருக்கா, அப்படியே பறந்துக்கிட்டே ட்ரீட்மெண்ட்ல இருக்காப்ல. இந்த சைடு நம்ம ஈவுக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா ட்ரீட்மெண்ட் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே ஈவ் பார்த்தீங்கன்னா கண் முழிச்சிடறாங்க. இவங்க கண் முழிச்ச உடனே இவங்களுக்கு ஞாபகம் வர ஒரே ஒரு விஷயம், ஹீரோ வந்து கண் கலங்கி கோபத்துல கத்திருப்பான்ல, உன்னால மட்டும்தான் பார்க்க முடியும் பாரு அப்படின்னு. அந்த விஷயம் தான். அதே சமயம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவனுமே பார்த்தீங்கன்னா கண் முழிச்சிடுறமா. ஹீரோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தவர் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஹீரோவோட 3 அம்மா இருக்காங்களே, அவங்க தான் ரன் பண்ணுறாங்க போல். ஸோ ஹீரோட்ட இருந்து ஃபோன் வந்தோன்னே இவர் பார்த்தீங்கன்னா மாதிரி ஷாக் ஆகி ஃபோன் எடுத்து கத்துறாரு, டே நீ ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க, ஃபோன் பண்ணால் நீ எடுக்கவே மாட்டியாடா அப்படின்னு. இப்போ என்னடா நடந்துச்சு, ஏன்டா அப்படி கத்திட்டு இருக்க அப்படின்னு. நான் எவ்வளோ வருஷமா உங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கேன், நேற்று எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்து நான் செத்து போயிருந்துருப்பேன்டா, ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு. நீ நல்லா தானே இருக்க, ஓகே தானே அப்படின்னு. அதெல்லாம் ஓகே தான், நான் அம்மா கிட்ட பேசணும் கூட அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, டே சிச்சுவேஷன் இங்கே கொஞ்சம் சரியில்லைடா, அந்த சாய் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ட்டு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காடா அப்படின்னு. என்னடா சொல்கிற அப்படின்னு இவனுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. ஐஓயூவை காட்டுறாங்க. அந்த டாக்டர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க 2 பேருமே நார்மல் ஆகிட்டாங்க, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்போ தான் இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா நிம்மதியாக இருக்குது. சரி நான் போய் கொஞ்சம் நேரம் தூங்குறேன் அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஜோ இருக்காரு. ஆமாம் நீ இங்கே என்ன பண்ணுற, இனி இந்த இடத்த விட்டு போகலையா, உனக்கு தான் இங்கே வேலை இல்லையே அப்படின்னு. நான் ஈவ் கிட்ட பேசிட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா. அவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்னம்மா ரொம்ப ஜெலஸாக ஃபீல் ஆகுதா, நான் ஈவை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறது அப்படின்னு. இந்த அம்மா ஒரு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஒரு பர்சன் வந்து சொல்கிறாங்க, மேடம் ஐஓயூ லீகல் டீம் வந்துட்டு எங்கிட்ட பேசினாங்க, எமர்ஜென்சியாக ஒரு மீட்டிங் வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்படியா, எப்போ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இப்போதான் மேம் அப்படின்னு. அப்புறமா ஈவை காட்டுறாங்க. அந்த காங் வந்து சொல்லிட்டு இருக்கான், உனக்கு ஏதாவது ஃபுட் ஏதாவது எடுத்து தரவா அப்படின்னு. இல்லை ஓகே பரவாயில்லன்ற மாதிரி சொல்லும்போது, நீ எங்கே போகிற, நான் உன்னை கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு. அவள் அப்படியே திரும்பி பார்க்குறா, என்னடா நார்மலாகவே நீ நடந்துக்க மாட்டேற, என்ன விஷயம் அப்படின்னு. உன்னை தனியாக விட்டுட்டு வந்ததுனால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது அப்படின்னு. அடா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமுக்கு தான் வந்துட்டு இருக்கா. அங்கே ஆல்ரெடி ஹீரோ பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போகலான்னு வந்திருந்திருப்பான். ஹீரோ பார்த்தோன்னே ஈவ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்துட்டு இருக்காங்களா, இவனு பார்த்தீங்கன்னா ஹாய் இப்போ ஓகேவா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். இவ பார்த்தீங்கன்னா கண்ணத்திலேயே ஒரு அறையை விட்டுட்டு இருக்கா. இவனா அடி பாவி பாராட்டாம ஏண்டி நான் அடிச்சேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரியும் நான் இந்த விஷயங்களை பண்ணியிருக்க கூடாது தான், ஆனா செத்து போயிருந்தா அது என்னோட மட்டும்தான் போயிருந்திருக்கும். ஆனால் நீயும் வந்து உனக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா என்ன ஆயிருந்திருக்கும், எதுக்கு இந்த மாதிரி பண்ண அப்படின்னு. அதான் நம்ம 2 பேரும் உயிரோட இருக்கோம்ல. இங்க பாரு, ஆஸ்ட்ரோனட்ஸ் எல்லாருமே எப்போ வேணாலும் சாகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஆனால் நீ வந்து ஒரு டூரிஸ்ட்டு, ஸோ நீங்கள் எதுக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு. ஏன் ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து ஹியூமன்ஸ் கிடையாதா என்ன அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, நீ ரொம்ப பேசாத அப்படின்ட்டு அவள் திரும்பி பார்க்குறாளா. ஸ்பேஸில் வந்துட்டு ஒரு மாதிரி கத்திருந்துருப்பானே அந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வருது. ஸோ இவங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது. இங்கே பாரு, இதுக்கப்புறமா நீ எதையுமே தொடாமல் வைக்காமல் ஒழுங்காக அமைதியாக இரு, என் கண்ணில் மட்டும் நீ படவே படாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ரொம்பவே சின்ன பிளேஸு, அது எப்படி உங்கள் கண்ணில் படாமல் நான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறா. சரி நான் பண்ணது தப்பு தான், நான் அந்த மாதிரி குதிச்சிருக்க கூடாது தான், ஸோ என்னை மன்னிச்சிடுங்க, இதுக்கப்புறம் நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறேன். ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. இவனுக்குமே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. சரி தண்ணியாவது குடிக்கலாம் அப்படின்ட்டு ரிட்டன் வந்துட்டு இருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா காங் உட்காந்துட்டு இருக்கா. நீ பண்ண வேலைக்கு உன் மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க அப்படி, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ கொஞ்சம் மூடிக்கிட்டு இரு அப்படின்ட்டு. வந்த வேலையை மட்டும் பாருடா, தேவையில்லாமல் ஏடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. அப்போ ஹீரோ கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா, நான் அந்த எக்ஸை எடுத்துட்டேன். அப்படியாப்பா, நீ கொண்டு வந்த எக்ஸில் 7 நான் ஃபர்டிலைசேஷன் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறான். இதுக்கப்புறமா ஈவை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சோகமா உட்காந்து தான் யோசிச்சுட்டு இருக்கா. இவ மண்டைக்குள்ள ஹீரோ வந்து பார்த்துருப்பான்ல, அந்த பார்வை தான் வந்து அவளை ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு.
இதுக்கப்புறமா ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா, அந்த சாய் குடுத்த நியூஸ தான் பார்த்துட்ருக்கா. ஒரு மாதிரி கடுப்பா தான் இருக்கு. அதே சமயம் காங்கையுமே காட்டுறாங்க. அவனுமே இந்த நியூஸ தான் பார்த்துட்ருக்கான். ஈவ் தான் சொல்லிட்டாங்களே, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படின்ட்டு. அதனால இவன் பார்த்தீங்கன்னா, அந்த ஜின்னு அப்புறம் சாண்டி அவங்க 2 பேர் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் வந்துட்டுருக்காங்க. என்னடா பார்க்க ரொம்ப டவுனா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் இங்கேயாவது ஏதாவது ஒரு மூலையில தூங்கிக்கிறலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். அப்போ சாண்டி வந்து சொல்கிறாப்புல, நீ வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ண. ஆனால் உன்னை ஏன் அவன் இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்குறான்னு தான் எனக்கு தெரில. சரி வா, உன்னை நான் ஹாப்பி ஆக்கிறதுக்கு எங்ககிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்ட்டு ஒரு புக்கை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி காட்டுறான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கு. அட பாவிங்களா, ட்ரிங்க்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வரக்கூடாதுல்ல, இந்த விஷயங்கள் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு. அட மனுஷங்கன்னா இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும், இதெல்லாம் இல்லாமல் எப்படி வாழ முடியும், அதான் தெரியாமல் நான் கொண்டு வந்துட்டேன், இந்த என்ஜாய் பண்ண அப்படின்னு. அவனு பார்த்தீங்கன்னா குடிச்சு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி தான் தெரியுது. சரிப்பா டைம் ஆயிடுச்சு, நான் போகிறேன் தூங்குறதுக்கு அப்படின்ட்டு சாண்டி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறான். இதுக்கப்புறம் ஜின்னும் பார்த்தீங்கன்னா சரி நான் போய் அந்த எலிகள் எல்லாத்தையுமே பார்க்குறேன் அப்படின்ட்டு அவனும் அங்கேருந்து போயிடுறான். இவன் மட்டும் அந்த ட்ரிங்கை பார்த்தீங்கன்னா குடிச்சு ஒரு மாதிரி நார்மல் ஆகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சாண்டியோட அந்த பெட்ரூம் கதவை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறான். அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். என்னை மன்னிச்சிரு, நான் இங்கே வந்ததுக்கான காரணம் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் அப்படின்னு. இதுக்கப்புறமா அவன் பார்த்தீங்கன்னா அந்த மீனாவோட பிளேஸ்க்கு தான் வந்துட்டு இருக்கான். அவள் பார்த்தீங்கன்னா இந்த லாட்ரி டிக்கெட்டை எங்கடா வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கு. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் அந்த லாட்ரி டிக்கெட்டை பார்த்துட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. அது வந்து காங்கோடுத்து தான், நான் கொடுத்துருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒன்றும் திருடிலாம் வைக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, நீ எதுக்கு அவன்கிட்ட போய் இதை கொடுக்க போற, இதை நீனே வச்சுக்க, நான் வந்து யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன், ஆனால் அதுக்கு பதிலாக நீ வந்து எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டு இருக்கா. ஒரு மாதிரி பேந்தன்னு பார்த்துட்டு இருக்கா. இதுக்கப்புறமா ஜின்னுக்கிட்ட தான் வந்துட்டு இருக்கான். டே நீ இன்னும் தூங்கலையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, என்னடா இந்த ஆராய்ச்சிலாம் பண்ணி பெரிய சயின்டிஸ்டாக வர போறியா, ஓகே வந்துரு சரியா, மானத்தை காப்பாத்திரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவனு பார்த்தீங்கன்னா தள்ளி விடுறான், போடா லூசுத்தரமாக உழம்பாதடா அப்படின்னு. சரிடா ஃபைட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு இருக்கான். அந்த சைட் ஜின் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கான். ஸோ இவன் அந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இங்கேருந்து வெறும் கையோட போக மாட்டேன்டா அப்படின்ட்டு அந்த நீடில் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டு இருக்கான். நான் ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் பண்ணானா இல்லையான்றது ரிட்டன் பார்த்தீங்கன்னா கதவை எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அவனோட ரூமுக்கு தான் போகணும்னு நினைக்கிறான். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஈவோட ரூம் இருக்குது. என்ன நினச்சான்னு தெரில, பொசுக்குன்னு அந்த பிள்ளையோட ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா போயிடுறான். நீ என்னடா பண்ணுற, இங்கேருந்து போடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, என்னால் போக முடியாது, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீ என்ன குடிச்சிருக்கியா அப்படின்னு. இவனும் ஆமன்ற மாதிரி சொல்கிறான். அவள் கடுப்பாயிட்டு இருக்கு. நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்கு நீ என்னை வந்து அடித்தேன், என் கண் முன்னாடியே வரக்கூடாதுன்னு சொன்னேன், நான் உன் உயிரை காப்பாற்றுறதுக்காக தானே அந்த மாதிரி வந்தேன், அதுக்கு நீ எனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இந்த ஆல்கஹால் உனக்கு எங்கேருந்து கிடச்சிது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா நம்ம என்னத்தை சொல்கிறவ என்னத்தை கேட்குறான்னு பாரு அப்படின்ட்டு, இங்கே பாரு எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, அதில் உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீ ரொம்ப குடிச்சிருக்க மூட்டு போ அப்படின்னு. நான் ஒன்று குடிக்கல சொல்லு, உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவனும் ஒரு மாதிரியாக தான் பார்த்துட்டு இருக்கா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.